வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன், திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன். பாடலின் தலைப்பு அனைத்தும் அவனே என்ற தலைப்பில் இப்பாடல் வந்திருக்கிறது. நானும் நீயும் ஒன்றென்பான், நல்லதை காணும் நற்குணத்தான். நல்லதை காணும் நற்குணத்தான், உள்ளதை உரைக்கும் உணர்வாவான். உள்ளதை உரைக்கும் உணர்வாவான், உல்லாசபுரியின் சொந்தக்காரன். உல்லாசபுரியின் சொந்தக்காரன், கண்ணுக்கு தெரியாத கடவுள் அவன். கண்ணுக்கு தெரியாத கடவுள் அவன், கற்கண்டாய் இனிக்கும் இறைவனே. கற்கண்டாய் இனிக்கும் இறைவனே, முகத்தில் விளக்காகி யோசிப்பான். முகத்தில் விளக்காகி யோசிப்பான், அகத்தில் கனலாகி யாசிப்பான். அகத்தில் கனலாகி யாசிப்பான், தன்னை அறிந்தே தவசியாவான். தன்னை அறிந்தே தவசியாவான், தற்பெருமை விடுத்தே தியாகியாவான். தற்பெருமை விடுத்தே தியாகியாவான், மனமூலம் களைந்தே மன ஊனம் களைந்தே மகேசனவன். மனம் ஊனம் களைந்தால் மகேசனவன், மாசிலா மணியான மாயவன். மாசிலா மணியான மாயவன், ஊசிமுனை வாசலில் நுழைவான். ஊசிமுனை வாசலில் நுழைவான், உச்சியிலே திணிவாகி உயர்வாவான். உச்சியிலே திணிவாகி உயர்வாவான், துவாதசாங்கமாக இணைவான். துவாதசாங்கமாக இணைவான், துன்பம் நீங்கும் தூயவன் நீ. துன்பம் நீக்கும் தூயவன் நீ, அகண்டாகார ஆதிசிவம் நீயே. அகண்டாகார ஆதிசிவம் நீயே, ஆதியும் அருட்பெரும் ஜோதியும் நீயே. ஆதியும் அருட்பெரும் ஜோதியும் நீயே, பன்முகம் கொண்ட பரசிவ வெள்ளம் நீ. பன்முகம் கொண்ட பரசிவ வெள்ளம் நீ, நின்முகம் கண்டோர் ஞான தேசிகரே. நின்முகம் கண்டோர் ஞான தேசிகரே, கன்மம் கழித்தோர்க்கு கருணை வெள்ளம் நீ. கன்மம் கழித்தோர்க்கு கருணை வெள்ளம் நீ, துன்பம் நீக்கியே தூய வெளியாவாய். துன்பம் நீக்கியே தூய வெளியாவாய், சாயுச்ச பதவி. சாயுச்ச பதவி தரும் சர்வேசன் நீ. சாயுச்ச பதவி தரும் சர்வேசன் நீ, சங்கடங்கள் நீக்கிய சர்க்குருவும் நீயே. சங்கடங்கள் நீக்கிய சர்க்குருவும் நீயே, புன்னகை உள்ளத்தோரை பூரிக்க வைப்பாய். புன்னகை உள்ளோரை பூரிக்க வைப்பாய், பூர்வீகம் கண்டுணர. பூர்வீகம் கண்டுணர பொங்கிடுவாய் உள்ளே. பூர்வீகம் கண்டுணர பொங்கிடுவாய் உள்ளே, பூசனே சர்வேசனே ஞான உபதேசனே ஈசனே. பூசனே சர்வேசனே ஞான உபதேசனே ஈசனே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நானும் நீயும் ஒன்றென்பான், ஜீவனும் சிவனும் ஒன்றுதான் என்று அகத்தவத்தில் ஆழ்ந்து செல்லும்போது உணர்ந்த யோகிகள், சித்தர்கள், ரிஷிமுனிகள் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். நல்லதை காணும் நற்குணத்தான். யாரெல்லாம் நல்லதை காண்பவர்களாகவும் நல்லதை செய்பவர்களாகவும் இருப்பவர்களுக்கு
இறைகுணம் சித்தியாகும். உள்ளதை உரைக்கும் உணர்வாளன். எப்பொழுதுமே உண்மை பொருளை யாரெல்லாம் மனதில் இருத்துகிறார்களோ அவர்கள் உண்மையை எப்போதும் கைக்கொள்வார்கள். உல்லாசபுரியின் சொந்தக்காரன். அவர்களுக்கு சொர்க்கம் சித்தியாகும். கண்ணுக்கு தெரியாத கடவுளவன். அரூபமானது, உருவமற்றது. அது உணரத்தான் முடியும். கற்கண்டாய் இனிக்கும் இறைவன். இறை சொரூபத்தை நமக்கு உள்வாங்கும் போது இன்ட்யூஷனாக இனிமையே கிடைக்கிறது. முகத்தில் விளக்காகி யோசிப்பான் ஆக்கினை. அகத்தில் கனலாகி யாசிப்பான். அகத்தில் கனலாகி தவம் ஏற்று ஆழ்மன தவமாக ஆழ்நிலை மனம் செல்லும் போது தவக்கனல் கூடி யாசிப்பான். அந்த இறைவனே உள்ளே வந்து விடுவான். தன்னை அறிந்தே தவசியாவான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் என்பதாக வரக்கூடியது. தன்னை அறியும் அந்த உபாயம் தவசிகளே இறை சொரூபமாக மாறி நிற்பதை நாம் சிந்திக்கலாம். தற்பெருமை விடுத்தே தியாகியாவான். யாரெல்லாம் ஈகோவை கைவிடுகிறார்களோ அவர்கள் தியாகசீலர்களாக மாறுவார்கள். மன ஊனம் களைந்த மகேசன். மனதிலே ஊனமற்று யாரெல்லாம் இறை நோக்கி பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மகேசன் என்னும் அந்த இறைவன் பிடிபடுவான். மாசிலா மணியான மாயவன். அந்த இறைவன் பார்ப்பதற்கு ஊனக்கண்களுக்கு அகப்பட மாட்டான். ஞானக்கண்ணால் உணரத்தக்கவன். ஊசிமுனை வாசல் ஒன்றை நுழைவான். ஊசிமுனை அளவிற்கு மண்டை ஓட்டிருக்கக்கூடிய அந்த வாசல் ஆக்ஞா சக்கரத்தில் தவமாக உள்ளே நுழைந்து உச்சியிலே திணிவாகி துரியத்தில் திணிவாகி துவாசாங்கம் என்னும் போது குண்டலினி சக்தி, நம்முடைய ஆன்மா, நம்முடைய அறிவு, நம்முடைய மனம் என்பதாக அனைத்தையும் இணைத்து கொண்டு இறை நோக்கி பயணிப்பதாக சென்று துன்பம் நீக்கும் தூயவன் நீ. அவ்வாறு முற்றிலுமாக திரிந்தழித்தல் அல்லது பதிவு முறிவு என்பதாக இறைவனை இரண்டர கலந்து நிற்கும் போது துன்பம் நீங்கும். அந்த தூய நிலை நாம் பெற முடியும். அகண்டாகார ஆதிசிவம் நீ. வேரியக்க களமாகவும் சுத்தவெளியாகவும் எங்கும் நேக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனே நீதான். ஆதியாக இருந்ததும் அளப்பரிய ஜோதியாக இயக்கமானதும் நீயே. அவ்வாறு எங்கெங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருள்டு நிறைந்திருக்கக்கூடிய இறைவன். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இறைவன் பன்முகம் கொண்ட பரசிவ வெள்ளம். பன்முகங்களாக அனைத்துமாக உள்ளும் புறமுமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியது இறைவனே. நின்முகம் கண்டோர் ஞான தேசிகரே. இன்முகம் கண்டோர் அந்த இறை உணர்வை பெற்றவர்கள் ஞானத்தை பெற்ற அந்த தேசிகர்களாக மாறுகிறார்கள். கண்மம் கழித்தோர்க்கு கருணை வெள்ளம். அந்த தவம் செய்து யாரெல்லாம் கண்ம வினைகளை கழித்தார்களோ அவர்களுக்கு இறை கருணை கிட்டுகிறது. துன்பம் நீக்கிய தூய வெளியாவாய். துன்பம் நீக்குவதாக அந்த தூய வெளி எப்போதும் நம்மை மாற்றும். சாயுச்ச பதவி தரும். இரண்டர தன்னுடன் நினைத்து கொண்ட அந்த பதவியை சர்வேசன் நீ. அந்த பதவியை அளித்த சர்வேசன் நீதான். சங்கடங்களை நீக்கியோன் நீதான். சர்க்குருவாக என்னுள் இயக்கம் பெற்றவன் நீயே. புன்னகையில் பூரிப்பை எய்தியவர்களும் பூர்வீகம் கண்டுணர சென்றவர்களும் பூசனே சர்வேசனே
ஞான உபதேசனே என்று இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று குரு வேதாத்திரி அவர்கள் கூறும் அளவிலே செல்லும் போது இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 அடி வருகிறான் என்பதாக நாம் கருத்தில் கொள்ளலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன்.